பயணிகளை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று கொள்கலன் லோரியின் பின்புறம் மோதியதில் 23 பேர் காயமடைந்தனர். இன்று விடியற்காலை மணி 4:16க்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 157.8வது கிலோமீட்டரில் சுங்கைபக்காப்பில் இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்தின் போது அந்த பஸ்ஸில் 26 பயணிகள் பயணம் செய்தனர். காயமடைந்தவர்களில் 2 தீவிர சிகிச்சை பிரிவிலும் 9 பேர் மஞ்சள் மண்டல பிரிவிலும் 12 பேர் பச்சை மண்டல பிரிவிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சுங்கைபக்காப் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் உடனடியாக காயமடைந்த பஸ் பயணிகளை வெளியேற்றியதாக தீயணைப்பு அதிகாரி சைஃபுல் பஹாரி தெரிவித்தார். எனினும் இந்த விபத்தில் எவரும் பஸ்ஸில் சிக்கிக் கொள்ளவில்லை. காயமடைந்த அனைவரும் சுங்கைபக்கா மற்றும் சிவராங்ஜயா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.